வணக்கம். மேற்கு வங்கத்தில் இன்று 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு. மின்னணு வாக்கு இயந்திரங்களில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார்களின் பேரில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. நாடு முழுவதும் நாளை நடைபெறுகிறது. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு. சென்னை, கோவை, மதுரை உள்பட தமிழ்நாட்டில் 30 நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைப்பு. வணிக சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். விலை உயர்வால் மக்களுக்கு ஏற்படும் துயரை எண்ணி பார்த்து தீர்வு காண கோரிக்கை. சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து கேரளாவில் உணவக உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். வருகிற 6ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இம்மாதம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். கோடை மழையும் இந்த முறை இயல்பை விட அதிகமாக பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. நாளை நடைபெறவுள்ள நீட் தேர்விற்கான புதிய ஆடை கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது குறித்த முக்கிய தகவல்கள் இதோ. தேர்வர்கள் காலை 11 மணி முதல் மதியம் 1:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும். மதியம் 1:30 மேல் வரும் மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆடைகளை பொறுத்தவரை வழக்கமாக அரைக்கை சட்டைகளுக்கே அனுமதி வழங்கப்படும் நிலையில் இம்முறை முழுக்க இச்சட்டைகள் அணிவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மாணவர்கள் மெல்லிய ரக உடைகளையே அணிந்து வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலணிகளை பொறுத்தவரை எளிமையான செருப்புகள் அல்லது குறைந்த உயரமுள்ள காலணிகளுக்கே அனுமதி உண்டு. தடிமனான அடிப்பாகம் கொண்ட காலணிகளை அணிந்து வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மத நம்பிக்கையின்படி குறிப்பிட்ட உடைகளை அணிவோர் கூடுதல் பரிசோதனைக்காக முன்கூட்டியே தேர்வு மையத்திற்கு வருகை தர வேண்டும். மேலும் வெளிப்படையாக தெரியக்கூடிய தண்ணீர் பாட்டில்களை மாணவர்களுடன் எடுத்துச் செல்லலாம். மாணவர்கள் இந்த விதிமுறைகளை முறையாக பின்பற்றி தேர்வினை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உள்நாட்டு அவசரகால எச்சரிக்கை அமைப்பை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. செல்போன்களுக்கு அவசர தகவலை உடனடியாக அனுப்பும் இந்த புதிய அமைப்பின் சோதனை முயற்சியாக நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மொபைல் பயனர்களுக்கு எச்சரிக்கை குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெனோஜெனிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.